வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கிரானி ஹெக்ஸகன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே டபுள் குரோஷியாலையும் சைனாலையும் நம்ம செஞ்சுருக்கோம். இது மொத்தமாகவே 4 ரவுண்டாக நம்ம செஞ்சுருக்கோம். இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி நார்மல் 3.5 mm ஹூக்கும் நார்மல் டிகையான் எடுத்திருக்கேன். ஸ்ப்ளிட் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் சுற்றிட்டு இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த நூலை பிடிச்சி இழுக்கும். அவ்வளோதான், ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டாச்சு. இங்கேருந்து ஒரு 5 செயின் போடலாம். 1 2 3 4 5 செயின் போட்டாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஸ்பேஸில் தான் நம்ம இப்போது ஒர்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து 3 செயின் போடலாம். 1 2 3 3 செயின் போட்ட பிறகு 2 டபுள் குரோஷே போடலாம். ஒரு சுற்றிட்டு உள்ளே விட்டு 2 ஜாயின் பண்ணிடலாம். 2 லூப்பாக 3 லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு 2, மறுபடியும் 2. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுவே ஒரு டபுள் குரோஷேக்கு சமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மள்கிட்ட 3 டபுள் குரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ 2 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் போடலாம். இப்போ மறுபடியும் 3 டபுள் குரோஷே இதே ஹோல்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஒரு சுற்றிட்டு அப்படியே உள்ளே விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 ஜாயின் பண்ணிடலாம். 1 2 3 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போகிறதுக்கு 2 செயின், மறுபடியும் ஒரு சுற்றி இதே ஹோல்ஸில் மறுபடியும் 3 டபுள் குரோஷே. இதே மாதிரி மொத்தம் நம்ம 6 டபுள் குரோஷே போடணும். இப்போ நம்ம 2 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இன்னும் 4 டபுள் குரோஷே போடலாம். ஒரு 3 டபுள் குரோஷேக்கு நடுவில் 2 செயின் போடலாம். 6 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரவுண்டை எண்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, இதில் 3வது செயினில் போய் ஜாயின் பண்ணிடலாம். 1 2 3 இந்த 3வது செயினில் போய் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு நம்ம பேசிக்காக நம்ம கிரானி ஸ்கொயர் எப்படி நம்ம ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த கிரானி ஹெக்ஸகனும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட இப்போது ஒரு டபுள் குரோஷேக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வேலையை செய்ய போகிறோம். இப்போது நான் இந்த ஸ்பேஸுக்கு இப்போ நம்ம வரணும். இந்த ஸ்பேஸுக்கு வரத்துக்கு இப்போது இந்த டபுள் குரோஷேக்கு மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுட்டு போகலாம். இப்போ நம்ம பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச், அப்புறம் இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். 3 ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்பேஸுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கார்னரை ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டலாம். 2 3 செயின் போட்ட பிறகு ஒரு 2 டபுள் குரோஷே இங்கே போடலாம். ஒரு சுற்றி உள்ளே விட்டு 1 அப்புறம் 2 டபுள் குரோஷே, அதாவது 3 டபுள் குரோஷேக்கு சமம். 2 செயின் 1 2 செயின், அப்புறம் இதே ஸ்பேஸில் மறுபடியும் 3 டபுள் குரோஷே
போடலாம். பாருங்க 1 2 3 டபுள் crochet. பாருங்க இதுதான் நம்மளுடைய ஹெக்ஸாகனோட எட்ஜ். இப்போ நம்ம இந்த எட்ஜ் அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின், மறுபடியும் இந்த ஸ்பேஸில் இதே மாதிரி 3 டபுள் crochet, 2 செயின், மறுபடியும் 3 டபுள் crochet போடலாம். ஒரு சுற்றிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி 2 ஜாயின் பண்ணிடலாம். 1 2 3 டபுள் crochet, 2 செயின், மறுபடியும் 3 டபுள் crochet. 1 2 3 மறுபடியும் 3 டபுள் crochet. மறுபடியும் 3 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ நம்ம 2 ஹெக்ஸாகனோடைய 2 கார்னரை போட்டிருக்கோம். இப்போ 3வது கார்னர் போடலாம். 3வது கார்னர், அதாவது அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு செயின். இப்போ மறுபடியும் இதே மாதிரி 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochetன்னு இந்த ஃபுல் ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணலாம். வாங்க, நான் ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, இதில் 3வது செயினில் போய் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். 1 2 3 இங்கே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். பாருங்கள், நம்மளுக்கு மினி ஹெக்ஸாகன் வந்திருக்கு. ஒரு கார்னர்லேயும் 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet போட்டு அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு செயின் போட்டு மறுபடியும் 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet. அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கார்னர் ஸ்பேஸில், இந்த கார்னர் ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு இந்த ஒரு டபுள் crochet மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்பேஸுக்கு வந்துடலாம். இந்த ஸ்பேஸுக்கு வந்துட்டு இந்த கார்னர் ஸ்பேஸில் மட்டும் நம்ம 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet போடணும். ஒரு கார்னர்லேயும் பாருங்கள், ஒரு ஹெக்ஸாகனுடைய ஒரு கார்னர் ஸ்பேஸில் மட்டும் அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். வாங்க, 3 செயின், 2 டபுள் crochet, 1 2 டபுள் crochet, அப்புறம் 2 செயின், மறுபடியும் அதே ஸ்பேஸில் 3 டபுள் crochet. 1 2 3 டபுள் crochet. இந்த கார்னர் மட்டும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து இந்த ஸ்பேஸ்க்கு வரத்துக்கு ஒரு செயின் போட்டுட்டு இது இந்த கார்னருக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet போட போகிறோம். 1 2 3 டபுள் crochet போட்டிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்பேஸ்க்கு இந்த கார்னருக்கு இந்த எட்ஜில் வர்றதுக்கு ஒரு செயினை போட்டு இந்த எட்ஜில் இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 3 டபுள் crochet, 3 டபுள் crochet, 2 செயின், அப்புறம் திருப்பியும் இதே ஸ்பேஸில் மறுபடியும் 3 டபுள் crochet. பாருங்க, இந்த கார்னர் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம
இந்த கார்னருக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet போடணும். அதுக்கு அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு செயினை போட்டுட்டு இதில் 3 டபுள் crochet 1 2 3 டபுள் crochet. இப்போது இந்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு செயின், அப்புறம் இதே மாதிரி 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet அதே மாதிரி போடுறோம். ஒரு கார்னரில் மட்டும் 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் 2 கார்னரில் இருக்கிற நடு ஸ்பேஸ்களை 3 டபுள் crochet நம்ம போடணும். கார்னர்ஸில் மட்டும் 2 டபுள் crochetக்கு நடுவில் 2 செயின் போடுவோம். இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸில் ஒரு செயின் மட்டும் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இங்கே 3 டபுள் crochet போட்டாச்சு, ஒரு செயின் போட்டாச்சு. இந்த கார்னரில் 3 டபுள் crochet, இந்த எட்ஜுக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet. இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கார்னர்ஸில் மட்டும் 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet போட்டிருக்கோம். இந்த கார்னருக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸில் 3 டபுள் crochet போட்டிருக்கோம். ஒரு ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு செயின் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரவுண்டை எப்படி முடிக்கிறதுனா, இந்த கார்னருக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet போட்டிருக்கோம். ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். 4வது ரவுண்ட் போடலாம். இந்த ஸ்பேஸில் தான் நம்ம போடணும். அதனால் இங்கேருந்து நம்ம இந்த ஸ்பேஸ்க்கு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு போகலாம். 2 ஸ்ப்ளிட் ஸ்டிச், பாருங்க. இந்த எட்ஜோட ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். இது எட்ஜுனால நம்ம இங்கேயும் இதுக்கு முன்னாடி மாதிரியே 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochetன்னு இந்த எட்ஜ் நம்ம போடலாம். 3 செயின் 2 டபுள் crochet 1 2 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet. கார்னர்ஸில் மட்டும் 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochetன்னு போடணும். அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு செயின் போடணும். பாருங்கள், இந்த கார்னரு ஹெக்ஸகனுடைய இந்த கார்னர் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு கார்னரும் இதே மாதிரி 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochetன்னு இதே மாதிரி இந்த 6 கார்னரையும் நம்ம ஃபில் பண்ணணும். நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet மட்டும் போடணும். ஒரு ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு போடணும். கார்னர்ஸில் மட்டும் 2 செயின் நம்ம போடணும். இப்போ நம்ம இந்த கார்னருக்கும் நடுவில் 2 ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 ஸ்பேஸில் இங்கே 3 டபுள் crochet இங்கே 3 டபுள் crochet போடணும். பாருங்கள், ஒரு செயின் இந்த ஸ்பேஸில் 3 டபுள் crochet, அப்புறம் திருப்பியும் ஒரு செயின், திருப்பியும் இதோட பக்கத்து ஸ்பேஸில் இங்கே ஒரு டபுள் crochet, அப்புறம் இந்த கார்னரில் எப்பயும் போல் 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochetன்னு போடலாம். இந்த கார்னரை முடித்த உடனே அதே மாதிரி நடுவில் இங்கே போட்ட மாதிரியே இது ஃபுல்லாக போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளோட ஹெக்ஸகன் எப்படி அழகாக வந்திருக்குன்னு
இப்போ நம்ம இதை முடிக்கும் போது அதே மாதிரி ஒரு செயின் போட்டு 3வது செயினில் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு 3வது செயினில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம இங்கே 4 ரவுண்டு போட்டிருக்கோம். நீங்கள் இதோட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒரு ரவுண்டுக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் இன்க்ரீஸ் ஆனால் நடுவில் இருக்க ஸ்பேஸில் மட்டும் 3 டபுள் குரோஷே போட்டு அடுத்த ஸ்பேஸ்க்கு ஒரு செயின் போட்டு போகலாம். கார்னர்ஸில் மட்டும் 3 டபுள் குரோஷே 2 செயின் 3 டபுள் குரோஷே போட்டு ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுனாலும் நீங்கள் போடலாம். இது நம்ம எப்படி முடிக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி இந்த நூலை இழுத்து டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு நம்மளோட ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம இந்த நூலை நீங்கள் இந்த குரோஷே நீடலால் பின்பக்கம் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். நம்மளோட ஹெக்ஸகன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.